வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இப்போ மட்டனில் நம்ம எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தழை, கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகாய் சைடில் கீறி வச்சுருக்குது. பூண்டு ஒரு 4 பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மட்டன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் இப்போ கூட்டு, இது குழம்பு கரைச்சி கூட்டு மசாலா. இது 2 கரண்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ மட்டன் வேக வச்சுக்கலாம். கழுவி வச்ச மட்டன் பீஸுகளை போட்டுருங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். அளவா ஊற்றுங்க. இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்ச கூட்டு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பாதி உப்பு போடுங்க, கடைசியில் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இது ஒரு கலக்கி விட்டு வேக வச்சிடலாம். குக்கர் விசில் போட்டுடலாம். தண்ணி கொஞ்சமாவே இருக்கட்டும். நிறைய ஊத்துனீங்கன்னா தண்ணி ரொம்ப போயிடும். அளவா ஊத்தி வேக வச்சுக்கங்க. இதே தண்ணி விட்டுக்கும். இப்போ ஒரு கலக்கி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 4-5 விசில் விட்டுடலாம். கொஞ்சம் ஆடு முத்தலா இருந்ததுன்னா ஒரு 10 விசில் வாக்குல விடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தகுந்த, உங்க குக்கர் உங்க கறிக்கு தகுந்த மாதிரி நீங்க விசில் விட்டு எடுத்துக்கங்க. வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. நான் மட்டன் கிரேவி தாளிக்கிறதுக்கு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கடுகு போட்டுடலாம். 2 சோம்பு போடுங்க. ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்குங்க, கட் பண்ணி வச்சது. அப்படியே பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. கூடவே நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டும் போட்டுக்கலாம். இது நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தக்காளி வணங்கணும். வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க, நம்ம போட்ட தக்காளி வணங்கிருச்சு. இந்த அளவு வணங்கினா போதும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற கூட்டு சேர்த்துக்கலாம். கூட்டு போட்டு கொஞ்சம் வணக்கிக்கலாம். அதைய இந்த எண்ணெயில வணங்கட்டும். கொஞ்சம் எல்லாம் நல்லா வணக்கி விடுங்க. பச்சை வாசம் போற அளவுக்கு வணக்கிடுங்க. பாருங்க, நம்ம அந்த கிரேவிக்கான கூட்டு நல்லா வணங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊத்திக்கலாம். இந்த தண்ணி நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி. இது எடுத்து வச்சிருக்கிற, வேஸ்ட் பண்ணாம அதை இதுல சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருந்த மட்டன் மசாலா போட்டுக்கலாம். இது உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா இப்படி வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த தண்ணியில எல்லாம் கலந்து பச்சை வாசம் போற வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் காட்டுறேன். நம்ம கூட்டு ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ இந்த டைம்ல உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு. ஏன்னா நம்ம வேக வச்ச தண்ணி ஊத்தி இருக்கிறோம், அதுலயும் உப்பு இருக்குது. அதனால பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம கிரேவி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ட்ரையா வேணுங்கிறதுனால இப்படி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதே இன்னும் கொஞ்சம் கொலகொலன்னு வேணும்னு கேட்டீங்கன்னா, கிரேவி மாதிரி வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்ப நம்மளது ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்ச மல்லி புதினா சேர்த்து இறக்கிக்கலாம். மல்லித்தலை தூவிக்கலாம். புதினா கிள்ளி போட்டுருங்க. இது தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும்.
பாருங்க நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வேறையில மாத்திட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க நம்ம அருமையான சுவையில கோயம்புத்தூர் சைட்ல செய்யக்கூடிய மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.